பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். 1000 வருடம் வரையிலும் அவன் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த 1000 வருடம் வரையிலும் அங்கே கிறிஸ்துவை ஆட்சி கொண்டதாக, கிறிஸ்துவின் சிந்தை கொண்டதாக பாவமில்லாத ஒரு ஜீவியம் இந்த பூமியிலே நிகழப்போகிறது. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 1000 வருடம் இந்த பூமியை நிகழப்போகிற கர்த்தத்துவ அரசாட்சிக்குள்ளாக பங்கடைய போகிறவர்கள் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்று ஒரு சாராரும், மற்றொரு சாரார் மிருகத்தையாவது மிருகத்தின் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களாக இருக்கிறதாக இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 தன்மையில் உள்ள ஜனங்கள் 1000 வருட அரசாட்சியில் வந்து பங்கடைய போகிறார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி அந்த 1000 வருடம் அரசாட்சி நீதியின் ஆட்சி நிறைவு பெற்ற பின் சத்துருவானவன் விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலை. அவன் அங்கிருந்து விடுவிக்கப்படுகிறான். பாதாளத்தில் கட்டுக்களில் இருந்து விடுவிக்கப்படுகிறான். அப்படி விடுவிக்கப்படுகிறவன் அங்கே தன்னுடைய கிரியைகளை கர்த்தத்துவ அரசாட்சிக்கு எதிரான கிரியையாக மேற்கொள்கிறான். கர்த்தத்துவ ஆளுமைக்கு எதிராக தன்னுடைய கிரியைகளை செய்கிறான். அப்படி எதிராக செய்யக்கூடிய கிரியைக்குரிய ஜனமாக கோகுவும் மாகோகவும் அவனுடைய கிரியைகளுக்கு உட்பட்டு அவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாக கர்த்தத்துவ ஆளுமைக்கு எதிர்த்து நின்று தன்னுடைய கிரியைகளை செய்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கோகுவையும் மாகோகுவையும் அவன் மோசம் போக்குகிறவனாக கர்த்தத்துவ ஆளுமைக்கு எதிராக யுத்தத்துக்கு அவன் அந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறதாக வேதம் இங்கே சாட்சி கொடுக்கிறது. அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும் என்று இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்படியாக கோகுவையும் மாகோகுவையும் எழுப்பிவிட்டு புரட்சிக்குரிய ஒரு கிரியையாக அவர்களுடைய சிந்தைகளையும் செயல்களையும் தூண்டிவிட்டவனாக கர்த்தத்துவ ஆளுமைக்கு எதிராக யுத்தத்துக்குள்ளாக அவர்கள் எழுப்பிவிடக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே,